இந்த ஐபிஎல் சீசன் பாதி முடிஞ்சு போச்சு. அடுத்து பிளே ஆஃப் சினாரியோ எப்படிப்பா இருக்கு? சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போணும் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும்? இப்படிதாங்க நிறைய பேர் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், சிஎஸ்கே இது வரைக்கும் 7 மேட்ச் வந்து விளையாண்டுருக்காங்க. இதுல 4 மேட்ச்ல வந்து ஜெயிச்சு 3 மேட்ச்ல வந்து தோத்துருக்காங்க. இதனால சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போகணும் அப்படின்னா அடுத்து 4 மேட்ச் எப்படியாவது வந்து வின் பண்ணியே தீரணும். அந்த மாதிரி வின் பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து பிளே ஆஃப்க்கு வந்து போக முடியும். ஏன்னா ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு டீம் வந்து பிளே ஆஃப்க்கு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 16 பாயிண்ட் வந்து தேவை. 16 பாயிண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எந்த டீமோட தயவு இல்லாம நம்ம பாட்டுக்கு ஈஸியா பிளே ஆஃப்க்கு போயிட்டே இருக்கலாம். அந்த வகையில வந்து சிஎஸ்கே இனி 4 மேட்சை வந்து வின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஈஸியா வந்து 16 பாயிண்ட் வந்து எடுத்துருவோம். நம்ம பாட்டுக்கு பிளே ஆஃப்க்கு வந்து போயிட்டே இருப்போம். ஆனா நமக்கு இருக்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, நமக்கு அடுத்து 4 மேட்ச் வந்து நம்மளோட ஹோம் கிரவுண்ட் சென்னையில வந்து இருக்குங்க. நம்ம ஹோம் கிரவுண்ட்ல விளையாடுற மேட்ச்ல மட்டும் நம்ம சிஎஸ்கே ஜெயிச்சாலே வந்து போதும், ஈஸியா பிளே ஆஃப்க்கு போயிட்டே இருப்போம். ஏன்னா இந்த சீசன்ல இது வரைக்கும் நம்ம ஹோம் கிரவுண்ட்ல விளையாண்ட மேட்ச்ல வந்து ஒண்ணுல கூட தோத்தது இல்ல. மத்த கிரவுண்ட்ல விளையாண்ட மேட்ச் தான் ஒரு 2 மேட்ச் வந்து தோத்துருக்கோம். அதனால சொந்த மண்ணில் விளையாடுற மேட்ச் மட்டும் எப்படியாவது ஜெயிச்சிருக்கப்பா. நம்ம பாட்டுக்கு பிளே ஆஃப்க்கு போய் அடுத்த ஃபைனல் லைன் நம்மளோட சொந்த மண்ணில் தான் வந்து நடக்க போகுது. அங்க போய் ஈஸியா ஜெயிச்சு கப்பை தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால இனி வரப்போற மேட்ச் மட்டும் 4 மேட்ச் எப்படியாவது வின் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு இப்ப இருந்தே சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம், சிஎஸ்கேவோட நிலைமை ஓகேப்பா, மத்த டீம் என்ன நிலைமையில வந்து இருக்காங்க, இதை மொதல் சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்கலாம். பாயிண்ட்ஸ் டேபிள்ல வந்து ராஜஸ்தான் தாங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருக்காங்க. சும்மா மாசா வந்து இந்த தடவை நல்லா விளையாண்டுருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் 7 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. இந்த 7 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து தோத்துருக்காங்க. 6 மேட்சையுமே வந்து வின் பண்ணி இப்பவே 12 பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. அதனால ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஈஸியா பிளே ஆஃப்க்கு போயிருவாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். இன்னும் அவங்க பிளே ஆஃப் வந்து போகணும் அப்படின்னா அடுத்த 2 மேட்ச் வந்து வின் பண்ணா வந்து போதும், ஈஸியா கம்ஃபர்டபுளா வந்து பிளே ஆஃப்க்கு வந்து போயிட்டே இருப்பாங்க. இன்னும் 7 மேட்ச் வந்து இருக்கு. 7 மேட்ச்ல அவங்க 2 மேட்ச் வின் பண்றது பெரிய விஷயமே இல்ல. இப்பவே 6 மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க. அதனால வந்து அடுத்தடுத்து வரப்போற மேட்சை வந்து வின் பண்ணிட்டு ஈஸியா ராஜஸ்தான் வந்து பிளே ஆஃப்க்கு போயிட்டே வந்திருப்பாங்க. இப்ப அடுத்து செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச் வந்து இருக்காங்க. உண்மையிலே எஸ்ஆர்எச் கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அவங்க பிளே ஆஃப்க்கு போலைனா தாங்க வந்து அதிசயம். ஏன்னா ஒவ்வொரு மேட்ச்லயுமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒவ்வொரு ரெக்கார்டா பிரேக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எஸ்ஆர்எச்சை பொறுத்த வரைக்கும் வந்து 7 மேட்ச் வந்து விளையாண்டுருக்காங்க. இதுல 5 மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதனால எஸ்ஆர்எச் வந்து பிளே ஆஃப்க்கு போகணும் அப்படின்னா அடுத்து வரப்போற 7 மேட்ச்ல வந்து 3 மேட்ச் ஜெயிச்சா வந்து போதும், எஸ்ஆர்எச் வந்து கம்ஃபர்டபுளா வந்து பிளே ஆஃப்க்கு வந்து போயிருவாங்க. அதனால இப்போ உள்ள நிலைமைக்கு எஸ்ஆர்எச் வந்து அடுத்த 3 மேட்ச் ஈஸியா ஜெயிச்சுட்டு அவங்களும் பிளே ஆஃப்க்கு போயிட்டே வந்திருப்பாங்க. இப்போ அடுத்து 3வது இடத்துல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கேகேஆர் வந்து இருக்காங்க. கேகேஆரை பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச் தான் வந்து விளையாண்டுருக்காங்க. ஆனா அந்த 6 மேட்ச்ல வந்து 4 மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க. அதனால கேகேஆரை பொறுத்த வரைக்கும் இனி அடுத்து வரப்போற 8 மேட்ச்ல வந்து 4 மேட்ச் வந்து வின் பண்ணிட்டா போதும், அவங்க ஈஸியா வந்து பிளே ஆஃப் வந்து போயிட்டே வந்திருப்பாங்க. இப்போ அடுத்து லக்னோவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லக்னோ சிஎஸ்கே 2 பேருமே ஒரே நிலைமையில தாங்க வந்து இருக்கும். ஏன்னா 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா 8 பாயிண்ட்ல வந்து இருக்கும். இனி வந்து அடுத்து 4 மேட்சை வந்து வின் பண்ணா மட்டும்தான் இவங்க வந்து பிளே ஆஃப் வந்து போக முடியும். அதனால சிஎஸ்கேக்கு என்ன நிலைமை வந்து இருக்கோ அதே தான் வந்து லக்னோவுக்கும் வந்து இருக்கு. இப்ப இதை வந்து சொல்லும் போது சரி இதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, அடுத்து மும்பை டெல்லி இவங்கெல்லாம் எந்த நிலைமையில வந்து இருக்காங்க, இதை முதல் சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்கலாம். இப்ப அடுத்து மும்பை டெல்லி குஜராத் 3 பேருமே வந்து 6 பாயிண்ட்ல தாங்க வந்து இருக்காங்க. அதனால வந்து இவங்க பிளே ஆஃப் வந்து போகணும் அப்படின்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5 மேட்ச் வந்து வின் பண்ணணும். 5 மேட்ச் வின் பண்ணா மட்டும்தான் வந்து இவங்க வந்து பிளே ஆஃப் வந்து போக முடியும். ஆனா இருக்கிறதுலே ரொம்ப மோசமான நிலைமையில வந்து இருக்கிறது ஆர்சிபி மட்டும் தாங்க. ஏன்னா ஆர்சிபி இது வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஆர்சிபி அடுத்து பிளே ஆஃப் வந்து போகணும் அப்படின்னா இனிமேல் வரப்போற மேட்ச்ல வந்து ஒண்ணுல கூட விடாம எல்லாத்துலயுமே கண்டினியூஸா ஜெயிச்சா மட்டும்தான் ஆர்சிபினால வந்து பிளே ஆஃப் வந்து போக முடியும். இல்லைன்னா ரொம்ப வந்து கஷ்டமா வந்து போயிடும். ஆனா பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி விட கொஞ்சம் கூட 2 மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து இனி 6 மேட்ச் ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து பிளே ஆஃப் வந்து போக முடியும். ஆனா இப்போ உள்ள நிலைமையை பார்க்கும்போது பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிற ராஜஸ்தான் வந்து ஈஸியா பிளே ஆஃப் வந்து போயிருவாங்க. ஆனா கடைசி இடத்துல இருக்கிற ஆர்சிபி வந்து பிளே ஆஃப்க்கு போறது கஷ்டம் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். பொறுத்து வந்து பார்க்கலாம் இனி வரப்போற மேட்ச்ல வந்து மத்த டீம் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னடியில் உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.